வழக்கறிஞர் ஒருவரை ஒரு கும்பல் சரமாரியாக வெட்டி கொலை செய்துள்ளது. இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் நேசராஜ். நேசராஜ், வணக்கம். விவரங்கள் என்ன நேசராஜ்? வணக்கம். கோவை மாநகர் ரத்னபுரியைச் சேர்ந்த வழக்கறிஞர் உதயகுமார் என்பவரை காரில் உடன் சென்றவர்கள் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இதனை குற்றவாளிகளை போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். அதே போல அவர் கோவையிலிருந்து பொள்ளாச்சி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து பிரிந்து செல்லும் சாலையில் 300 மீட்டர் தொலைவில் உள்ள வரத்தோப்பு என்ற இடத்தில் பிரிட்டோ என்பவரின் கோழிப்பண்ணை முன்பாக இன்று பகல் சுமார் 12 மணிக்கு காரில் இருந்து கீழே இறங்கி அவரை தலை, தாடை, கழுத்து, கைகளில் வெட்டிவிட்டு அந்த மர்ம நபர்கள் தப்பிச் சென்றுள்ளனர். அந்த வழக்கறிஞர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். இது குறித்து செட்டிபாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். முதற்கட்டமாக இவர் இந்த வழக்கு தொடர்பான இதுல பிரச்சனை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இவர் சிவில் கேஸ் பார்ப்பவர் வழக்கறிஞர் என்று போலீசாரும் தெரிவித்துள்ள நிலையில் தற்பொழுது இந்த கொலை சம்பவம் அரங்கேறியுள்ளது. மேலும் பிடிபட்ட நபர்களை ஒருவரை போலீசார் பிடிப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அவர் எதற்காக வெட்டிப்பட்டார் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.